கள்ளச்சாராயம் விற்றதாக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் 2 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சென்னை மயிலாப்பூரில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக வனிதா என்ற பெண்ணை கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். இவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில இந்த கள்ளச்சாராயம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது காவலர்களே பார்த்தி என்ற நபர் மூலமாக அந்த வனிதாவை சிக்க வைப்பதற்காக அந்த கள்ளச்சாராயத்தை வைத்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 காவலர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. நேற்று 3 காவலர்களான பிரகலநாதன், செல்வா மற்றும் வினோத் ஆகிய 3 காவலர்களும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது 2 காவலர்களை சஸ்பெண்ட் செய்து ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவலர்களான பிரகலநாதன் மற்றும் செல்வா ஆகிய இருவரை மட்டுமே தற்போது சஸ்பெண்ட் செய்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வினோத் மீதான துறை ரீதியான விசாரணையானது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அடுத்த கட்டமாக அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுல வேறு ஏதேனும் காவலர்கள் தொடர்புள்ளதா என்ற கோணத்துல பல்வேறு துறை ரீதியான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவலர்களே ஒன்று சேர்ந்து அந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக வனிதா என்ற பெண்ணை சிக்க வைத்த சம்பவமானது மயிலாப்பூர் வட்டாரத்துல பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில தற்போது 3 காவலர்களை 2 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவமானது காவலர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.